இன்றைக்கி செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த கொலையில் மர்டர் கேஸ் பொறுத்திருக்கும் முதல்கட்டு விசாரணையில் 8 சஸ்பெக்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம். முதல்கட்டு விசாரணையில் இந்த 8 சஸ்பெக்ட்ஸ்க்கு இப்போது இனிமேல் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அடுத்த ஆக்ஷன் எடுக்கும். அதான் சொன்னேன்ல, முதல்கட்ட விசாரணையில் 8 பேர் நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம். 8 சஸ்பெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோம், செக்யூர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும். என்ன மோட்டிவ், என்ன ரீசன், அதில் யார் யார் இன்வால்வ்டு, வேறு என்ன பின்னணி இருக்குது தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக தெரியப்படுத்தும். கண்டிப்பாக அதில் நடந்த மர்டரில் கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் 8 பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம். 4 மணி நேரத்தில் ஒரு 10 டீம் நாங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு வெறும் ஒரு 4 மணி நேரத்திலே ஒரு 8 பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம். அதனால் எக்ஸ்பீடிஷியஸ் ஆக்ஷன் இஸ் பீங் டேக்கன் ஃபார் செக்யூர் பண்ணியிருக்கோம். எப்படிங்க பேர் சொல்லிடுறேன், பேர் அப்புறமா சொல்கிறேன். இப்போ முதல்கட்ட விசாரணையால் இன்றைக்கி செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த கொலையில் மர்டர் கேஸ் பொறுத்திருக்கும் முதல்கட்டு விசாரணையில் 8 சஸ்பெக்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம். முதல்கட்டு விசாரணையில் இந்த 8 சஸ்பெக்ட்ஸ்க்கு இப்போது இனிமேல் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு அடுத்த ஆக்ஷன் எடுக்கும். அதான் சொன்னேன்ல, முதல்கட்ட விசாரணையில் 8 பேர் நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம். 8 சஸ்பெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோம், செக்யூர் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும். என்ன மோட்டிவ், என்ன ரீசன், அதில் யார் யார் இன்வால்வ்டு, வேறு என்ன பின்னணி இருக்குது தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக தெரியப்படுத்தும். கண்டிப்பாக அதில் நடந்த மர்டரில் கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் 8 பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம். 4 மணி நேரத்தில் ஒரு 10 டீம் நாங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு வெறும் ஒரு 4 மணி நேரத்திலே ஒரு 8 பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம். அதனால் எக்ஸ்பீடிஷியஸ் ஆக்ஷன் இஸ் பீங் டேக்கன் ஃபார் செக்யூர் பண்ணியிருக்கோம். எப்படிங்க பேர் சொல்லிடுறேன், பேர் அப்புறமா சொல்கிறேன். இப்போ முதல்கட்ட விசாரணையால் இன்றைக்கி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.